ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க, அரை ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 அன்னாசி பூ, கொஞ்சமாக கல்பாசி எடுத்துக்கோங்க. கூடவே நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இது காரம் இருக்காது, கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மல்லியோட வாசனை நல்லா வெளியில் வரணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஆற வச்சு இதை பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடர் இருக்கணும். இப்போ நம்ம கிரேவி பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். சின்னதாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் எப்போவுமே கொஞ்சம் எலும்பு பீஸ் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க, அதான் கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா கிளறி விடுங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க, அப்போ தான் சிக்கனில் உப்பில் இறங்கி சுவையாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து கொடுங்க. சிக்கன்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து பார்த்தா சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து கொடுங்க. இந்த சிக்கனோட ஹைலைட்டே இந்த மசாலா பொடி தான். நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இடையில கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. அதோட கலர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. அதே போல் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கலர் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா ரசம் சாதமும் இந்த சிக்கன் கிரேவியும் கொடுத்தா போதும். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வதக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போல் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வரேன். தேங்க்யூ.